Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 187. ஓபன் பண்ணா நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. அவன் அந்த எனருவை பொல்லக்காம விட மாட்டேன்னு வேகமா ஓடுவான். அவ்வளவு பெரிய உருண்டை கையில மாட்டிட்டு இருந்தாலும் பைய விடுறதா இல்ல. இங்க உசோப்பு நம்மளால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டோம், இனி நம்ம இங்க இருந்து கிளம்புற வழியை மட்டும் பாப்போம்னு சஞ்சய தூக்கிட்டு ரெடியா நிப்பான். இங்க இந்த வில்ல பைய எனரு இங்க தானே அந்த ஷாண்டோரியன் வாரியர்ஸ் எல்லாம் அவங்க வில்லேஜ் வச்சிருக்கானுங்க. இப்ப இவன் பண்றது மூலியமா அவங்க எல்லாருமே திருப்பி அவங்க வீட பார்க்க போறாங்களாமா. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ப்ளூ சீல வாழ்ந்துட்டு இருந்தவங்க தானே. சோ அங்கேயே அனுப்பி வச்சிருவோன்னு வில்லத்தனமா சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த இடமே என்னையோட அழிய போகுதுன்னு சொல்லிட்டு அவனோட லைட்னிங் பவரை கண்டமேடி யூஸ் பண்ணுவானா. அது என்ன அந்த ஷாண்டியன்ஸோட வில்லேஜ் மேல எல்லாம் இடி விழுந்து அங்க இருந்த வீடு எல்லாமே நல்லா தக தக தகன்னு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிரும். தூரத்துல இருந்து பார்த்துட்டு எல்லாருமே மிரண்டுருவாங்க. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாருமே கருகி காத்தோட காத்தா கரைஞ்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பவர். அப்படி கொழுந்து விட்டு எரியறதுக்கு நடுவுல அந்த கல்கரா வாரியரோட சிலையை காட்டுவாங்க. வேற லெவலுக்கு கொல்ல மாசா இருக்கும். இப்படி அவங்க வில்லேஜ் தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கத வைப்பர் தூரத்துல இருந்து பார்த்துட்டு கொலை வெறியாவான். அப்ப அந்த ஐசப்புல வைப்பரை வா இங்க இருந்து போயிடலான்னு கூப்பிட்டு பாப்பான். அப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக். என்னன்னா அந்த வில்லேஜோட பெரியவர் வைப்பர் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்னன்னா அந்த கிரேட் வாரியர் கல்கராங்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம வைப்பரோட தூரத்து சொந்தம். அவங்க ஹோம்லேண்ட திருப்பி மீட் எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு முன்னாடி சொல்லியிருப்பாரு. ஆனா என்ன ரீசன் கதையில அப்ப சொல்லல, இப்பதான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா கல்கராவோட பெரிய ஆசையே அவங்க ஹோம்லேண்ட எப்படியாச்சும் மீட் எடுக்கணும் தான். ஆனா அந்த ஆசை நிறைவேறல. கல்கராக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டும் இருக்காங்கன்னு வேற சொல்லுவாரா. அது யாரு என்னன்னு கேட்டா 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்கரா அவனை மீட் பண்ணானாமா. அவனோட பேரு தான் மாண்ட் பிளாங்க் நோலாண்டு. அது யாருன்னு தெரியுதா? அதான் போய் பேசுறவன்னு சொல்லி முத்திர குத்துனாங்களே அவன் தான். அதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு கதை ஒன்னு சொல்லுவாரு. இந்த கதை 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஆனா எதுலயுமே பெருசா எழுதப்படல. ஆனா மக்கள் அந்த கதையை அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி தெரிய வைத்தாங்க. இது நிஜமான ஒரு வாரியரோட கதை. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு மான்ஸ்டர்னு வேற சொல்லுவான். கூடவே ஒரு அட்வென்ச்சரர், அவனா பொய் சொல்றவன்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பல் ஒண்ணு கரையோரமா நின்னுட்டு இருக்கும். காட்டுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட மக்கள் கத்திக்கிட்டே கப்பலுக்கு ஓடி வருவாங்க. ஐயோ ஷண்டோராவோட மான்ஸ்டர் ஒருத்தன் உள்ள இருக்கான், எல்லாம் ஓடுங்கடா ஓடுங்கடான்னு. ஏன்னா கையில மாட்டினா கண்டிப்பா பொலி போட்டுருவான். ஆளுக்கு ஏறிட்டு எவன் வந்தாலும் சரி வராட்டியும் சரி நம்ம போவோம்னு சொல்லி அவங்க குரூலையே சில பேர்த்த விட்டுட்டு அவனுங்க பாட்டுக்கு கப்பல் எடுத்துட்டு கிளம்பிட்டானுங்க. அப்படியே கொஞ்சம் தூரமா போயிருவானுங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் பிடிக்க முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா அந்த டைமுங்கும் போது ஒரு பெரிய சைஸ் குண்டு வந்து ஒரே அடி கப்பல் அப்படியே உடஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா முங்கிட்டு இருக்குமா. அப்படி முங்கிட்டு இருக்கும் போது கரெக்டா கல்கராங்கிறவன் வருவான். அவனை பார்த்தவனே எல்லாம் பயந்து நடுங்கி அட்டாக் பண்ண ரெடியா இருப்பானுங்க. ஆனா அவன் வந்து அடி பொலன்னு பொலந்து கட்டுவான். அவன் அடிக்கிற அடியில அவங்க வச்சிருந்த கத்தியே 2 துண்டா போயிடும். அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அட்டாக் பண்றான். இப்ப என்னதாண்டா வேணும், ஏன்டா அப்படி பேத்தனமா அட்டாக் பண்றேன்னு கேட்டா இவங்க கொண்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இங்கே விட்டுட்டு போகணுமாமா. இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு அப்படியே கொளுத்திடுவான். தக 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 தகன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே கட் பண்ணி கடல்ல வேற ஒரு இடத்துல காட்டுறாங்க. அங்க ஒரு கப்பல்ல எல்லாம் புலம்பிட்டு இருப்பாங்க. என்னடானா சாப்பாடு எல்லாமே கம்ப்ளீட்டா காலி ஆயிருச்சு. இப்ப சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல, கடல்ல தொக்கா மாட்டிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் பதறிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு காமடோர் வந்து கடல்ல குதிப்பான். உடனே கப்பல்ல இருக்கவங்க எல்லாம் பதறுவாங்க. இவருக்கு என்ன லூசா, வேன்லைன்ல போய் இப்படி நம்ம எல்லாத்தையும் தனியா விட்டு குதிக்கிறாரு, எது இப்படி கூட்டமா இருக்கிறது தனியாவாமா. ஒரு வேலை பசி தாங்க முடியாம சாகறதுக்கு பதிலா இப்படி கடல்ல குதிச்சு சாகிறது பெஸ்ட்னு நினைச்சிட்டாரோ என்னமோ. சரி சாவட்டும் மானுங்க, நான் இன்னொருத்தன் வண்ட வண்டியா திட்டுவான். அட லூசு பாயிலே, அவர் இந்த மாதிரி 2 டைம் கடல்ல குதிச்சு நீந்திய எஸ்கேப் ஆகி வந்திருக்காரு. அவர் ஒரு ஹீரோ. அவரோட ட்ரெஸ் திங்ஸ் எல்லாத்தையும் பாரு நீட்டா மடிச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்லுவான். பார்த்தா பெர்ஃபெக்ட்டா மடிச்சுட்டு குதிச்சிருப்பான். எல்லாத்துக்கும் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. உள்ள குதிச்சு என்னாச்சுன்னு போய் செக் பண்ணலாமா இல்ல இப்படியே இருந்து வேடிக்கை பார்க்கலாமான்னு. உள்ள குதிச்சா கண்டிப்பா அங்க சி மான்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இது கிராண்ட் லைன், எப்ப என்ன ஆகும்னு சொல்லவே முடியாது. அதனால அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பானுங்களா. அந்த டைமுங்கும் போது அந்த மோன் பிளாங்க் நோலாண்டுங்கிறவன் ஒரு கையில கத்தி இன்னொரு கையில ரோப்போட மேல வருவான். அந்த ரோப் அங்க இருக்கவங்க எல்லாம் கொடுத்து இதை பிடிச்சி இழுங்கட்டு அவன் பாட்டுக்கு போவானா. என்ன பண்ணிருக்கான்னு பிடிச்சி இழுத்தா பெரிய சைஸ்ல பயங்கரமான மான்ஸ்டர் மீன் ஒண்ணு பிச்சுக்கிட்டு மேல வரும். அதாவது கடலுக்கடியில போய் இத்தாதண்டி மீனையே அந்த நோலாண்டு பைய கத்திய வச்சு கொன்னுட்டு கேஷெல்லாம் மேல வந்திருக்கான். எதுக்குன்னா சாப்பாடு இல்லல அதுக்காக. அதுக்கப்புறம் கெத்தா டைலாக் அடிப்பான். என்னைக்கு நம்ம லேசி ஆகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம தோக்குறோம், அதை தெரிஞ்சுக்கங்கன்னு அட்வைஸ் பண்ணுவான். அப்புறம் என்ன எல்லாத்துக்கும் செம ஹாப்பி, ஜாலியா சாப்பிடுவாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரே இடி மலை மின்னல் புயலால கடலே கண்ணா பின்னான்னு கலவரத்தோட இருக்கு. அதுல இவங்க கப்பலை அப்படியே கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு போயலாம். அப்ப அந்த நோலாண்டு அவன் பாட்டு உட்காந்து எழுதிட்டு இருப்பானா. அப்ப வெளியில ஏதோ ஒரு சவுண்டு தண்டர் தான் வந்துச்சுப்பானுங்க. இல்ல பியூட்டிஃபுல்லான ஏதோ ஒரு பெல்லோட சவுண்டுப்பான். அப்படியே கட் பண்ணி ஒரு ஐலாண்ட காட்டுறாங்க. அங்கதான் அந்த ஷாண்டியன்ஸோட வில்லேஜும் இருக்கு. அங்க ஒரு பெரியவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லுவாரு, இந்த லேண்ட் வந்து சாபத்தால நிறைஞ்சிருக்காமா. இதே மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வில்லேஜை காப்பாத்தவே முடியாது, சாண்டியன்ஸ் எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. அதனால இதை எப்படியாச்சும் சரி பண்ணணும்னா ஒரு பொண்ணை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதுவும் அந்த சாக்ரிஃபிஷியல் ஆல்டர்ல
தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த கிளபோல்டு மண்டைய போட்டுரும். அந்த டைம் அந்த ஆளோட மூஞ்ச பாத்தீங்கன்னா அங்க இங்கன்னு பச்சை பச்சையா இருக்கும். சுத்தி இருக்கவங்க எல்லாம் இன்னும் எத்தனை பேர் தான் இப்படியே சாவாங்க, 100க்கு மேல போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடந்தது இல்ல, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஒரே குழப்பம். அப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணை தான் சாக்ரிஃபைஷியல் ஆல்டர்ல காலி பண்ண போறாங்களாமா. அந்த பொண்ணுக்கு ஓகே, எந்த பஞ்சாயத்தும் இல்லையாமா. ஆனா அந்த பொண்ணோட அம்மா தேம்பி தேம்பி அழுவாங்க, நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு. ஆனா அந்த பொண்ணு ஆறுதல் சொல்லுவா, என் உயிரை சூரிய கடவுள் தானே எடுத்துக்க போறாரு, சோ என்ன சூஸ் பண்ணதுங்கிறது நல்ல விஷயம், அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படணும், என்னைய வளர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா அப்படி இப்படின்னு பேசுவா. ஆனா அவங்க அம்மாவால தாங்க முடியல, எப்படி அவங்க பொண்ணை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா ஒத்துக்குவாங்க. அதனால அவளை கட்டி பிடிச்சி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா காட்டுக்குள்ள ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் கைய பார்த்தா பச்சை பச்சையா இருக்கு. அவன் கல்ல வச்சு அடி அடின்னு அடிச்சு, இது கனவா இருந்தா நான் சீக்கிரமா எந்திரிக்கணும்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த பச்சை வந்தா செத்துவாங்க போல, அதனால நீ விட்டு போன்னு கைய போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருப்பான். அப்ப அந்த கல்கரா வாரியர் அங்க வருவானா. அவனை பார்த்தவன அந்த சின்ன பையன், நானும் பெரிய ஆளானதுக்கு அப்புறம் உங்கள மாதிரி ஆகி பெரிய வாரியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா அப்பதான் இந்த ஐலாண்டை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி ஒண்ணு வந்து நான் இப்ப சாக போறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுவான். அத பார்த்த உடனே கல்கராக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, செம்ம காண்டாவான். ஏதோ டிசீஸ் பரவி இருக்கு போல, அதை என்ன பண்ணி சரி பண்ணணும்னு ஒண்ணும் தெரியல. இங்க பெல்லு சவுண்ட் கேட்டுச்சுன்னு அந்த சத்தத்தை ட்ராக் பண்ணி போயிருப்பானுங்க. அப்போ ஷாண்டியன்ஸ் இருக்காங்களே ஒரு ஐலாண்டு, அந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி இடி மின்னல் மலையா இருக்குல்ல, கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஐலாண்ட்ல இருந்துட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பினா கரெக்டா இருக்கும்ல. சோ அதனால நேரா அந்த ஐலாண்டுக்கு போவாங்க. இப்ப என்னன்னா அந்த பெல் சவுண்ட் இந்த கப்பல்ல இருந்த யாருக்குமே கேட்கல, ஆனா நோலாண்டுக்கு மட்டும் கேட்டிருக்கு. அதான் எப்படின்னு தெரியல. சார் ரைட்ன்ட்டு நேரா அந்த தீவுக்கு போவாங்க. காடு பார்க்க வேற லெவல்ல இருக்கும். சார் ரைட்ன்ட்டு அப்படியே உள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த சவுத் பேர்டு ஒன்னு பறந்து வருமா, அதுதான் ஒரு மார்க்கமாவே கத்துமே. என்ன இது இப்படி கத்துது, இந்த சத்தத்தை கேட்டுட்டு தான் பெல் சவுண்ட்னு சொன்னீங்களான்னு கிண்டல் பண்ணுவானுங்க. அட லூசு பயலுகளா, அது நிஜமாவே பெல்லு தான். பேர்டுக்கும் பெல்லுக்குமாடா எனக்கு வித்தியாசம் தெரியாது, வெண்ணையலாமா, அதுவும் கரெக்ட் தான் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த காட்டுக்குள்ள இருந்து டங் டங்குன்னு பெல் சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்டை கேட்டுட்டு எல்லாருமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் நிப்பானுங்க. என்னன்னா அந்த சவுண்ட் ரொம்ப அழகா இருக்காமா. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே அங்க மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சார் ரைட் வாங்க போலான்னு நோலாண்டு பாட்டுக்கு உள்ள போவான். தலைவரே கொஞ்சம் பொறுங்காம்பானுங்க, ஆனா கேட்க மாட்டான். அவன் பாட்டுக்கு உள்ள போவானா, அங்க பார்த்தா ஒரு பையன் அப்படியே பேன்னு கீழே கிடப்பான். என்னாச்சு அவனுக்குன்னு பார்க்க போகும்போது ஐயோ வெளியாளுங்க எல்லாம் வந்துட்டாங்க, எப்படியாச்சும் இந்த மேட்டரை வில்லேஜுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிப்பான். ஆனா அவனால முடியல. என்னாச்சு இவனுக்கு உடம்பு சரியில்லை போலன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே ஓட ஆரம்பிப்பானா. உடனே அத்தனை பேருமே அவனை போய் பிடிச்சு என்ன பஞ்சாயத்துன்னு செக் பண்ணி பாப்பானுங்க. என்னன்னா பிளேக் டிசீஸ் வந்திருக்கு, இதுக்கு பேரு கினட்சு பிளேகாமா. அப்பவே தெரிஞ்சு போச்சு இந்த ஐலாண்டும் பெரிய பஞ்சாயத்துல தான் இருக்குன்னு. உடனே நோலாண்டு டாக்டர் கிட்ட, இன்னும் நம்ம கிட்ட கொனின் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருந்தாலும் சரி இந்த பொடி பயலுக்கும் நம்ம எல்லாத்துக்குமே உடனே போடுங்க, இல்லன்னா நமக்கும் பஞ்சாயத்து தான்மா. சார் ரைட்னு சொல்லிட்டு இன்னும் ஃபர்தரா உள்ள போய் பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே அந்த சிக்கல தான் இருக்காங்களாமா. இத கேட்டோன்னே அத்தனை பேரும் அப்படியே ஷாக் ஆகி முழிக்கிறதோட அந்த சாக்ரிஃபிஷியல் ஆல்டரை காட்டுறாங்க. அங்க பயங்கரமா தண்டோரெல்லாம் போட்டு அந்த பொண்ணை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பக்காவா நடந்துட்டு இருக்குது. அந்த பொண்ணையும் ஏதோ ஆட குளிப்பாட்டி கூட்டு வர மாதிரியே கூட்டு வருவானுங்க. அதாவது இப்ப இந்த பொண்ணை சூரிய கடவுளுக்கு பலி கொடுத்துட்டு அதுக்கு பதிலா இந்த வில்லேஜ காப்பாத்தணுமாமா. அப்படியே படுக்க போட்டு கையை காலெல்லாம் கட்டிடுவானுங்களா. அந்த டைம் தண்ணிக்குள்ள ஏதோ ஒண்ணு பயங்கரமா நீந்தி வரும். என்னடான்னு கேட்டா இதான் காஷி காடாமா. அட வேற ஒண்ணும் இல்ல, பெரிய சைஸ் பாம்பு. இத மட்டும் லூஃபியும் சஞ்சியும் பாத்துருந்தானுங்க. டேஸ்ட் எப்படி இருக்கும், எப்படி சமைக்கலாம்னு யோசிச்சிருப்பானுங்க. ஆனா இவங்க தான் அறியாத மக்களாச்சே, கடவுள் இந்த மாதிரி ஒரு ரூபத்துல வந்திருக்காரு, எங்க எல்லாத்தையும் காப்பாத்துங்கன்னு எல்லாம் பயங்கரமா வேண்டிக்குவானுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலிக்காண்டியும் பயங்கரமா வேண்டிக்குவாங்களா. அந்த டைமுங்கும் போது யாரோ ஒருத்தர் தண்ணியில குதிப்பாங்க. யாரா அதுன்னு பார்த்தா அந்த நோலாண்டு பையதான். சட 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 சடன்னு அந்த சாக்ரிஃபிஷியல் ஆல்டர்ல ஏறி போய் கத்திய வச்சு அந்த பாம்போட கழுத்துல ஒரே போடு, தலை தனியா பாடி தனியா பர்த்னே விழும். கடவுளையே வெட்டிட்டானான்னு அத்தனை பேருமே செம ஷாக்கா பாப்பாங்க. யார் இவன், கடவுளை கொன்னுட்டான் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. ஆனா அவன் என்ன பண்ணுவான், நேரா போய் அந்த பொண்ணோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு செரிமோனி நல்லபடியா முடிஞ்சது, இனிமேட்டு பயப்படாதேமா. அந்த பொண்ணு உசுர கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயம் அப்படியே நடுங்கிட்டு இருப்பா. அவன் நீ சேஃபா இருக்க, சாக வேண்டாம்னு சொன்ன உடனே அவனை கட்டி பிடிச்சு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவா. உடனே சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு, காஷி கடவுளே இந்த அறியாத பதறு தெரியாம தப்பு பண்ணிட்டான், எங்களை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கம்பாங்க. அதுல சில பேர் என்ன கெஞ்சி என்ன பிரயோஜனம், கடவுளையே கொன்னுட்டா நம்ம எல்லாத்துக்குமே சாபம் தானே, இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இன்னும் நிறைய பேருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும், அப்பதான் இதை சரி பண்ண முடியும். கல்கரா அவங்க எல்லாத்தையுமே கொல்லுன்னு கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. வெளியில இருந்து கேட்டுட்டு இருந்த நோலனோட ஆளுங்க எல்லாம் பதறுவானுங்க. ஆஹா நம்மால உள்ள போய் ஏதோ வேலைத்தனம் பண்ணிட்டான் போலயே, கொல்ல சொல்லி கத்திட்டு இருக்கானுங்க. விளங்கிரும், கடவுளை வேற கொன்னுட்டாருன்னு கத்திட்டு இருக்கானுங்கல்ல. அப்பவே தெரிஞ்சு போச்சு நோலாண்டு ட்ரைபல்ஸோட ரிச்சுவல்ஸ்ல கைய வச்சிட்டாருன்னு. இனி அவ்வளவுதான், எல்லாம் காலின்னு முடிவே பண்ணிட்டானுங்க. அந்த டைமுங்கும் போது கல்கரா கொலவெறியோட அந்த சாக்ரிஃபிஷியல் ஆல்டர்ல ஏறி வருவான். நோலாண்டு பார்த்துட்டு தெளிவா சொல்லிடுவான், நான் ஒரு எக்ஸ்ப்ளோரர், நார்த் ப்ளூல இருந்து வர்றேன், என் பேரு மோன் பிளாங்க் நோலாண்டுமா. கல்கரா எனக்கு எதுக்கு அதெல்லாம், நான் உன்னை சாகடிக்க போறேன், நீ எங்க கடவுளையே கொன்னுட்டேன்னு சொல்லி கோவத்தோட அட்டாக் பண்ணுவான். ஏன்டா கடவுள்னு இப்படியாடா கொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், எங்க ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன்னு சொல்லி மாத்தி மாத்தி சண்டை. அங்க இருந்த ஷாண்டியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அசந்துருவாங்க. ஏன்னா கல்கராக்கு ஈக்குவலா நின்னு யாருமே சண்டை போட்டது இல்ல. ஏன்னா அவன் அடி ஒன்னொன்னு ஈட்டி மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதையே நோலாண்டு சும்மா கெத்தா நின்னு தடுத்துட்டு இருப்பான். அந்த டைம் கல்கரா என்ன பண்ணுவான், ஒரு கத்தியை தூக்கி அந்த பொண்ணுக்கு நேரா போட்டு
அதை வச்சு குத்திட்டு உன் உசுர நீயே விட்டுருப்பான். அவ சாகணுமான்னு தேம்பி தேம்பி அழுவா. வேற வழி இல்ல, இந்த வில்லேஜ காப்பாத்தணும்னா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லனா எல்லாருமே செத்துருவாங்க. இப்படி வில்லேஜ மோசம் பண்ண உனக்கு வெக்கமா இல்லையான்னு வண்ட வண்டையா கேள்வி கேட்ட உடனே அந்த பொண்ணுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம செத்துலான்னு சொல்லி கத்தி எடுத்து குத்த போவாளா? உடனே போய் நோலாண்ட் அந்த கத்தியை தட்டி விட்டுட்டு லூசு மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மெண்டல் பைய கல்கரா முதுகிலேயே ஒரு சொருகு அப்படியே அங்கேயே மண்டி போடுவான். அந்த டைம் காமெடோன்னு ஒரு சவுண்ட். யாரான்னு பார்த்தா இவங்க ஆளுங்க தான். அத்தனை பேர்த்தையுமே கத்தி முனையில லாக் பண்ணிட்டானுங்க. ஐயோ தலைவரே எங்களை காப்பாத்துகன்னு கதறுவானுங்களா? எங்கத்த அதான் தலைவருக்கே சொருகிட்டாங்களே. அப்பதான் அந்த கல்கரா சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு விஷயத்த பல வருஷமா பாரம்பரியமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாமா. இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள ஒரு வெளியாள் உள்ள வந்தான்னா கண்டிப்பா அவனை பனிஷ் பண்ணாம விட மாட்டோம். இந்த ரிச்சுவலை கெடுத்தா கூட பரவாயில்ல, திருப்பி பண்ணிக்கலாம். ஆனா உள்ள வந்தவன் இவங்க காடுன்னு சொல்ற ஆளையே போட்டு தள்ளிட்டான்ல, அதனால உன்னோட சேர்த்தி கூட வந்தவங்களையும் சாக்ரிஃபைஸ் பண்ணாம நாங்க விட மாட்டோம்னு சொல்லுவான். சரி அப்படின்னா இவளை விட்டு எங்க எல்லாத்தையுமே கொன்று அப்ப உங்க காடு ஹாப்பியா இருப்பாரா? இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. முன்னோர்கள் இதை சொல்லிட்டு போயிட்டாங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கடா முட்டாப்பாளையா. என்ன மாதிரி அட்வென்ச்சர்ஸ்க்கு ரிசர்ச்சர்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் இன்சல்ட் மாதிரி. நாங்கெல்லாம் மக்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரக்கு தாண்டா கடலுக்கே வந்தோம். கடவுள் உங்க உயிர் எல்லாத்தையுமே மதிச்சாருன்னா எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு செரிமோனி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தனை பேருமே அப்படியே முழிப்பாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் உங்களுக்கு வந்து இருக்க சாபத்தை நீக்குறேன். அப்படி நான் பண்ணலன்னா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு நீருவான். ஆனாலும் சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. உனக்கு என்ன மனசுல கடவுள்னு நினைப்பா இல்ல பெரிய பருப்பா? நீ ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு வண்ட வண்டியா திட்டுவாங்களா? உடனே செம காண்டா கத்துவான். நான் இந்த பிரச்சனையில இருந்து உங்க எல்லாத்தையுமே காப்பாத்திட்டேன்னா இனிமேட்டு உங்க வில்லேஜுக்கு இந்த மாதிரி ஒரு செரிமோனி இருக்கவே இருக்காதுமா. அந்த கல்கரா ஒரு முட்டாப்பைய போல பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? சரி இப்ப சாகுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவானா? அந்த டைம் அந்த ஊரோட பெரியவர் தடுத்து நிறுத்தி அவனுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்பாமே பாரு. எல்லாம் என்ன சொல்றீங்க என்னன்னு ஷாக் ஆவாங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் இவங்களுக்கு டைம், அதுக்குள்ள இது எல்லாத்தையுமே சரி பண்ணலனா அவ்வளவுதான், எல்லாத்தையும் போட்டு தள்ளியலாங்கிற மாதிரி சொல்லுவாரு. நோலாண்ட் இது போதும்பா. அப்படியே கட் பண்ணா நோலாண்டோட ஆளுங்க அப்புறம் அந்த பொண்ணு எல்லாத்தையுமே கூண்டுல அடைச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை எப்படியே நோலாண்ட் இவங்களை காப்பாத்திடுவாருன்னு. அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட நீ ரொம்ப பாவம், இப்படிப்பட்ட ஒரு வில்லேஜ்ல பிறந்து தப்பு பண்ணிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்ன காப்பாத்தினவர் யாருன்னு கேப்பா. அவரு பேரு தான் மோன் பிளாங்க் நோலாண்ட். ஒரு எக்ஸ்ப்ளோரர் அண்ட் பொட்டானிஸ்டாமா. அதாவது புது புது பிளான்ஸ் அது இதுன்னு ரிசர்ச் பண்றவரு. ஆனா எங்களுக்கு அவர் எப்பவுமே ஹீரோ தான். ரொம்ப ரொம்ப நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவருன்னு பயங்கரமா அவரை புகழ்ந்து தள்ளுவானுங்க. இவனுங்களை இப்படி அடைச்சு போட்டுமே கண்டிப்பா எங்களை வந்து காப்பாத்திடுவாருன்னு சந்தோஷமா சொல்லுவானுங்க. இங்க இந்த வில்லேஜ்ல பயங்கரமான மீட்டிங். ஒரு சில பேரு கல்கரா கிட்ட அவனை கொன்றுக்கணும் ஏன் விட்டாங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா அங்க இருக்க பெரியவரு இல்ல, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம், அவனால வில்லேஜ காப்பாத்த முடிஞ்சதுன்னா அது இவங்களுக்கு பிளஸ் தானே. ஆனா அவன் காப்பாத்துவான்னு யாருக்குமே நம்பிக்கை இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வயசான ஒருத்தர் செத்து போனாரு. அவரு ஒரு பிரீஸ்ட். அவரு சாகும்போது இந்த மாதிரி பலி கொடுங்கன்னு சொல்லிட்டு செத்து போயிருந்தாரு. இவங்க இப்ப அந்த பொண்ணை கொல்லாம விட்டாங்கன்னா அவரோட வார்த்தையை மதிக்காத மாதிரி ஆகும்ல. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கல்கரா சைலண்டா நிப்பான். ஏன்டா ஏதாச்சும் சொல்லுன்னு சொல்லி கேட்டா அவன் தெளிவா சொல்லிடுவான். அவனால இந்த வில்லேஜுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆனாலும் சரி, நாளைக்கு சன்செட் ஆகும்போது அவன் தலைய தனியா கலட்டி எடுத்துருவேன். அப்ப அந்த பெரியவர் என்ன சொல்லுவாரு, அவராலெல்லாம் கடவுளோட வாய்ஸை கேட்க முடியாதாமா. ஆனா அவன் சொன்னது எல்லாமே உண்மை மாதிரி தான் இருந்துச்சு, அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போம்னு சொன்ன உடனே சார் ரைட் கல்கரா அப்படியே வெளியே வருவான். அந்த டைம் காட்டுக்குள்ள ஒரு பையனை பார்த்தாங்க. அந்த பையன் வெளியே உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் என்னடானா கல்கரா கிட்ட நான் இப்ப நல்லா ஆயிட்டு வரேன். என்னடா மேட்டர்னு கேட்டா அவன் முன்னேற்றம்னா என்ன கல்கரான்னு கேட்பான். அங்க கட் பண்ணி நோலாண்ட காட்டுறாங்க. அவன் காட்டுக்குள்ள மருந்து தேடி வந்திருப்பான் போல. அங்க கோனா ட்ரீ ஒன்னு பெருசா இருக்குமா, அதை பார்த்துட்டு மிரண்டுருவான். என்னன்னா ஒன்னொன்னு பெருசு பெருசா நிக்கும். அந்த டைமுங்கும் போது திடீர்னு அந்த ஐலாண்டே காட்டுத்தனமா அதிரும். எல்லாம் என்னாச்சு, ஐயோ காஷி கடவுளை கொண்டதுனால நமக்கு சாபம் வந்துச்சான்னு பதறுவாங்க. அந்த வில்லேஜுக்குள்ள எல்லாம் பயங்கரமா கிராக் விழுமா. ஜெயில அடப்பட்டிருக்கவங்க எல்லாம் கதறுவானுங்க, எங்களை திறந்து விடுங்க, நாங்க எப்படியாச்சும் விழுந்தடிச்சு எஸ்கேப் ஆயிடுறோம்னு. அப்ப கல்கரா அப்படியே மேல வந்து நின்னு பாப்பான். அந்த ஐலாண்டு கொஞ்சம் அப்படியே தனியா பிரிஞ்சு நிக்கும். அப்ப யாரோ அங்க விழுந்து கிடப்பாங்களா, அடிச்சு புடிச்சு போய் யாருன்னு பார்த்தா நம்ம நோலாண்டு. அவனை பார்த்த உடனே என்னாச்சு நல்லா மாட்டிக்கிட்டியா, காட கொன்னில, அதான்டா நசுங்கிய சாக போற, நல்லா சாவுன்னு கிண்டல் பண்ணுவானா. உடனே நோலாண்டு அப்படின்னா இந்த கடவுள் வெத்து வேட்டு என் ஒருத்தனை கூட உருப்படியா கொல்ல முடியல, அப்புறம் என்னடா கடவுளை கிண்டல் பண்ணிட்டு சாரி பட் நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத, இங்க இருந்து போயிரு, உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல, நான் எப்படியாச்சும் வில்லேஜுக்கு போகணுமா. ஆனா கல்கரா இழிச்சுக்கிட்டே அதான் நல்லா மாட்டிச்சே, முக்கு எவ்வளவு முக்க முடியுமோ முக்கி வெளியே வான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவானா. உடனே அவனை பார்த்துட்டு நோலாண்டு கொல்ல காண்டாகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.